ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் ரஜிதா பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்லிஸ் 100% அப்டேட் பண்ண கூட எபிசோட் நம்பர் 12 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், எனக்கும் அடுத்த வீடியோ போகிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 39 செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஃபைட்டில் நான் மட்டும் ராங்ஸான மட்டும் சாகடிச்சா அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த லீ ஃபேமிலிக்கு அவங்களோட இம்பார்ட்டண்டான பர்சனை அவங்க இழந்துருவாங்க. அதோட என்னோட ரிவெஞ்ச் எடுக்கிறக்கும் எனக்கு சரியான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கிடன் மாஸ்கை போட்டிருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ராங்ஸாகவும் வந்திருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோவும் லக்கிலேயே அவனோட ஹிடன் மாஸ்கை போட்டு அவனோட பாடி மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணியிருப்பான். அப்போ அங்கே வந்து அந்த கார்டு இருந்துட்டு சார் ரோங் யங் மாஸ்டர் உங்களை கையோட கூட்டுற சொல்லியிருக்காரு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுங்க வந்துட்டு எனக்கு டவுட்டாகவே இருக்குது, இங்கே யாரோ மறைஞ்சிருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி என்னை தாண்டி தான் இந்த லீ ஃபேமிலி மேலே அவன் கையை வச்சாகணும், நானும் அதோட அலர்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், வில்லாஸோட பெட்ரோலும் அப்புறம் அதோட டிஃபென்ஸு ரொம்ப அதிகப்படுத்துங்க, கார்ட்ஸை இன்னமும் கூட அதிகமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த ரோங் இருந்துட்டு யாராக இருந்தாலும் சரி என்னை தாண்டி லீ ஃபேமிலியை தொற்றா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் மனசுக்குள்ள நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு 12 PM காட்டுறாங்க. அப்போ பார்த்தா அந்த லீக்கோவும் இருந்துட்டு அங்கிள் ரோங் ஆல்ரெடி மணி 12 இன்னமும் நான் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன், வெளியே வேற ஜாம்பி ஆக்டிவேட்டட் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த நேரத்துலையா போயிட்டு என்ன ஒருத்தன் கொல்ல வர போகிறான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. அப்போ அதுக்கு அந்த ரோங் வந்துட்டு யங் மாஸ்டர் இப்போ தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்னோட இன்ஸ்டியூட் யாரோ நம்மளை டார்கெட் பண்ணியிருக்கதா சொல்லுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. அப்போ அந்த லீக்கப்போ இருந்துட்டு எனக்கு இந்த சாவுறதை கேட்டு 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 எனக்கு போரே அடிச்சு போச்சு, அந்த வெண்ணைக்கு நம்ம கண்ணில் பட்டு தொலைய மாட்டேங்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தூக்கம் போதியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அப்போ அந்த பட்லர் இருந்துட்டு யங் மாஸ்டர் நீங்கள் ஏன் சும்மாவே இருக்கீங்க, இப்போ சாம ஏதாச்சும் பண்ணலாம்ல, ஏதாச்சும் பண்ணால் நமக்கு நேரம் போகும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. சரின்னு சொல்லிட்டு அந்த லீக்கப்போ வந்துட்டு ரோங் கிட்ட அங்கிள் ரோங் நீங்கள் இன்னைக்கு ஒரு ஜாம்பியை பிடிச்சிங்க அப்படி தானே, சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்கா. ரோங் வந்துட்டு ஆமாம் யங் மாஸ்டர், நான் இன்னைக்கு ஒரு நல்ல ஜாம்பியை பிடிச்சிருக்கேன், அதை ரிசர்ச் பண்ணுறக்காண்டி வச்சுருக்கோம், அதை வச்சு ஏதாச்சும் வெப்பன் கிரியேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு லேட்டாக அவன் சொல்லியிருப்பான். அப்போ அந்த லீக்கப்போ வந்துட்டு வெளியே நிறையா ஜாம்பிஸ் இருக்குது, நீங்கள் வேணால் அதில் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிக்கோங்க, நான் இந்த ஜாம்பியை எனக்கு கொடுத்துருங்க, நான் இதை வச்சு நல்லா ப்ளே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க. அதுக்கு ரோங்க கண்டிப்பாக மாஸ்டர் நீங்கள் அதை வச்சு ப்ளே பண்ண விரும்புறீங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள், ஆனால் அது பெசார்க்கு மூட போயிட்டு அவங்கள அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாம்பியை யூஸ் பண்ணுறதால யங் மாஸ்டரோட கோவம் குறையுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போச்சு, இது நல்ல ஐடியாவாக இருக்குது, இதுமாரி இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா லீக்கப்போ வந்துட்டு டோன்ட் வரி, நான் அதை சும்மா தான் வச்சு விளையாட போகிறேன், அதை வச்சு நான் எதுவுமே பண்ணிட மாட்டேன், அதனால் கவலைப்படாதீங்க, அது பெசாக் மூடு போனாலும் சரி இல்லை நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் அதை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ரோங்க இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவனு பார்த்தீங்கன்னா கூட வந்த காடை கூப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த ஜாம்பியை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல. அவனுங்க பார்த்தீங்கன்னா எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க போயிருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம்பியை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அது பார்த்தா சாதாரண ஜாம்பி மாதிரியே தெரியல, அது பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து அப்படியே சங்கிலியால் கட்டி போட்டு இழுத்துட்டு வந்திருப்பானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மாஸ்க்லாம் இருந்திருக்கும். லீக்கப்பவும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ பார்த்துட்டு போய் அந்த பெரிய கேஜை எழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். சொல்லக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த பெரிய கேஜை எழுத்துட்டு வந்திருப்பானுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் ரொம்ப மோசமாக அடித்து சித்திரவதை பண்ணி உள்ளே வச்சுருப்பானுங்க. அப்போ லீக்கப்பவும் ஒரு மணி எடுத்துகிட்டு ஆட்டுறான். அதை பார்த்து அவங்களும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 39 முடியுது. சாப்டர் 40 பார்த்தீங்கன்னா அந்த கேஜுக்குள்ளே இருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா மென்டல் ப்ரெஷரில் இருந்திருப்பாங்க போல இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா அதில் இருந்துட்டு அப்படியே கத்திருப்பாங்க. அப்போ அந்த லீக்கப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பெல்லை கீழே தூக்கி போட்டிருப்பான். தூக்கி போட்டு அவங்க பக்கத்தில் போயிட்டு அப்படியே சைக்கோ மாதிரி சிரிச்சிருப்பான். அதை பார்த்துட்டு மற்றவங்க வந்துட்டு பயப்பட்டுருப்பாங்க. அந்த மற்ற கார்ட்ஸும் அவனை பார்த்து லைட்டாக பயந்துருப்பாங்க. அப்போ ஒரு கார்ட்ஸு கிட்ட பார்த்தீங்கன்னா சாவியை கொடுத்துட்டு அந்த கேஜை ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பியை பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அதோட மாஸ்கையும் பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டுருப்பாங்க. அப்போ அந்த லீக்கப்போ வந்துட்டு இந்தா நீயும் அந்த இருக்க நீயும் போய் அதை அடக்கி கை விலங்கெல்லாம் கழட்டி விட்டு கேஜுக்குள்ளே உள்ள தள்ளுங்கடா அப்படின்னு சொல்ல. அப்போ அவனுக்கு பின்னால் இருந்துட்டு இன்னொரு சர்வன்ட் இருந்துட்டு பக்கத்தில் போயிட்டு யங் மாஸ்டர் அவங்களெலாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது, இது ரொம்ப கூலாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ், அவங்க மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்போ பக்கத்தில் இந்த இன்னொரு சர்வன்ட் இருந்துட்டு அவனை பார்த்தீங்கன்னா காலை விழ வச்சுருப்பான். காலை விழுந்துட்டு யங் மாஸ்டர் ப்ளீஸ் அவனை மன்னிச்சிடுங்க, இவன் தான் வாங்கடாட்டோ
நேற்று நைட்டு பாடி கார்டு செத்ததால் இவனை பார்த்தீங்கன்னா நியூவாக சேர்த்துருக்கோம். அதனால் இவனுக்கு இங்கே இருக்க எதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியாது. இவனுக்கு நிறையா ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆனால் இவன் ஒரு முட்டா பையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவனை மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அப்போ அந்த லீக்கப்போ இருந்துட்டு கோவப்பட்டு, என்ன நான் இவனை மன்னிச்சு விடணுமா, நான் என்ன பண்ணணுங்கிறத நீ எனக்கு சொல்லித்தரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு, ஃபஸ்ட்டு பேசின அந்த சர்வன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் பார்த்தீங்கன்னா எங்கம்மா சார் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, ரெண்டாவது இருந்த சர்வன் வந்துட்டு நான் உங்ககிட்ட துணிவாக பேசிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்போ அதுக்கு அந்த லீக்கப்போ இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு என்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தன் துணிவாக பேசி அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட நேம் என்ன, ஃபாங்டாட்டு தானே, உனக்கு நிறையா ஸ்ட்ரென்த் இருக்காமே, சரி அவனை யாராச்சும் அடக்கி காட்டுங்கடா, அப்புறம் பார்க்கலாம் இவன் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஒரு கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் கையை பின்னால் பிடிச்சிட்டு இன்னொரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடுக்கு குத்த போயிருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா அதை தடுத்திருப்பான். இவன் நல்லா தான் ஏன் தடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோங்குன்னு சொல்லியிருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 40 முடியுது. சாப்டர் 41 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வந்துட்டு கையை எடுக்க ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா கையை எடுக்கடாமல் திருப்பி அவன் கையை பிடிச்சிருப்பான். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையை விட்டுருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்க்குறானுங்க. அப்போ அந்த கார்டு வந்துட்டு என்னால் நம்பவே முடியல, நான் இவனை விட வீக்காக இருக்கணா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, அதோட நீ என்னை அவமானப்படுத்திட்டேன்னா அதுக்கு பதிலுக்கு உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் படக்கூடாத ஒரு அவமானத்தை நான் பட வைக்காமல் விட மாட்டேன், கண்டிப்பாக இதை நீ மறக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கார்ட்ஸை டேய் 2 பேரும் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அங்கே பார்த்தீங்கன்னா 2 கார்டு வந்திருப்பாங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் இருந்துட்டு, என்ன பொண்ணுங்க கூட நல்லா ப்ளே பண்ணுற போல இருக்குது, அதனால தான் வீக்காக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவனை கலாய்க்க, அவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் பொண்ணுங்க கூட ப்ளே பண்ணுறேன், சார் மட்டும் என்ன பாடி கார்டு லெசன்லாம் என்ன சரியாக சொல்லி கொடுத்துருவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாய்க்க, கூட இந்த இன்னொருத்தர் வந்துட்டு இந்த வாங்டாடோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வேற இருக்கான், அவன் வேற நம்ம சார் அவங்களோட அட்டென்ஷனை மட்டும் அவனை போக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா அந்த கையை பிடிச்சி முறுக்கியிருப்பானுங்க. இப்போ பார்த்தா அப்போ அந்த முன்னாடி இருந்து வந்து பஞ்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வந்துட்டு திருப்பி பஞ்சு மாறி மாறி பண்ணியிருப்பானுங்க. அந்த சர்வன்ட்டு பார்த்தீங்கன்னா பல்லு உடஞ்சிருக்கும். அப்போ அந்த லீக்கப்பூவும் அவனை பார்த்துட்டு அவனை கொல்லாதீங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை கேட்ட பாடி கார்ட்ஸும் ஓகே எங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அப்போ அந்த லீக்கப்பூவும் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த கேர்ள்ஸை காப்பாற்றணும் தானே ஆசை, நீ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் தானே நினைக்கிற, சரி அப்படின்னா அவங்க சாகிறத நீயே பாருடா அப்படின்னு சொல்ல, அந்த கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யங் மாஸ்டர் நல்லா ப்ளே பண்ண தெரிஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அவனை பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறானுங்க. அப்போ ஒரு கார்டு வந்துட்டு அந்த ஜாம்பியோட சூட்ஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு அப்படியே அந்த கேஜுக்குள்ளே தள்ளுறதுக்காக 3 கார்ட்ஸை சேர்ந்து குத்தி உள்ளே தள்ளி அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு பூட்டியிருப்பானுங்க. அவங்களாலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களுக்கு தெரிஞ்சு போய் ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே ஒரு சிலை மாதிரி இருந்திருப்பாங்க. அப்போ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவங்கள எடுத்து அப்படியே கையை காலை எல்லாத்தையும் பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த வாங்க சரவண்டு இருந்துட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணீர் அவனுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கதறி அழுதுருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா அவனும் வாந்தி எடுக்க வர. அப்போ அந்த கார்டு வந்துட்டு அவன் வாயை பொத்தி இருப்பான். அதுக்கப்புறம் அவன் துள்ள அவனை பிடிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு அவனை விட்டுருப்பான். அப்போ அந்த சர்வன்ட் வந்துட்டு அந்த ஜாம்பியை அந்த இன்னசென்ட் கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நான் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு கோலை மாதிரி ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சி வந்திருப்பான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப வருத்தத்தில் பார்க்க, அப்போ அந்த லீக்கப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இப்போ அந்த வாங்கிடுவ தூக்கி உள்ளே போடுங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அது உள்ளே தூக்கி போட்டு அவன் ஸ்ட்ராங்கா இல்லை அந்த ஜாம்பி ஸ்ட்ராங்கா அப்படின்னு எது பெருசுன்னு சொல்லிட்டு அடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அதை கேட்டால் அந்த மற்ற கார்ட்ஸ் வந்துட்டு யங் மாஸ்டருக்கு நல்லாவே ப்ளே பண்ண தெரிஞ்சிருக்குப்பா, இதெல்லாம் யங் மாஸ்டர்கிட்ட நான் எதிர்பார்த்ததான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்லியிருப்பான். இன்னொருத்தன் வந்துட்டு நான் நினச்ச மாதிரி தான்ப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இன்னொருத்தன் வந்துட்டு இப்படி தான் யங் மாஸ்டர் பண்ணுவார் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு என்னதான் அந்த அப்பா காலேஜில் இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் கூட ஆனால் மக்கள் இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வாங்கடோட உள்ள தூக்கி போட்டு பூட்டியிருப்பானுங்க. அப்போ அந்த ஜாமியும் பார்த்தீங்கன்னா இவனை பார்க்குறது, இவனும் பார்த்தீங்கன்னா மற்ற பொண்ணுங்களோட கையை காலை பிடிச்சி சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்காயிருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 41 முடியுது. கைஸ் இதோட இந்த சாப்டர் முடியுது. எனக்கு இந்த சாப்டர் பார்க்கும்போது ரொம்பவும் குரூலாக தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த சாப்டர் இதை விட ரொம்ப குரூலாக இருக்க போகுது. அதனால இந்த அடுத்த எபிசோடையும் சரி மிஸ் பண்ணிடாதீங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். சரி ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பாய் கைஸ்.